வணக்கம் நண்பர்களே. விஜய் தான் சிஎம் வேட்பாளராக இருக்கணும் அப்படின்னு அவருடைய கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் விரும்புறாங்க. இதுதான் அவரு விரும்புவாரு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஏன்னா சமீப காலத்துல எந்த விதமான கருத்துக்கள் தகவல்கள் வெளியே கசிய விடப்பட்டது அப்படின்னா, அதிமுகவோட விஜய் கூட்டணி அமைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு செய்திகள் வெளியாச்சு. உண்மையிலேயே அந்த மாதிரி எந்த விதமான முயற்சிகளும் எடுக்கப்படல அப்படின்னு இரு தரப்பினருமே தனிப்பட்ட முறையில சொல்றாங்க. அது பத்திரிகையில் வராது. எப்படி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு பத்திரிகையில் செய்தி வந்ததோ அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கல அப்படிங்கிறது வராது. நமக்கு தெரிந்த பல்வேறு தகவல்களோட நமக்கு தெரிந்த உள்ளே இருந்த நபர்களிடம் பேசினதுல என்ன தெரிஞ்சு அப்படின்னா, அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை எதுவுமே நடக்கல. அப்படி பேச்சுவார்த்தை நடக்கல அப்படிங்கிறது தான் விஜயுடைய தொண்டர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மகிழ்ச்சி தருது. ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு, அவரு ஆட்சி அமைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி விஜயை தலைமையாக கொண்டு தாவேகாவை தலைமையாக கொண்டு கூட்டணி அமைக்கிறவர்களிடம்தான் கூட்டணி அப்படின்னு தாவேகா சொல்லியிருக்கு. விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடன் தான் கூட்டணி அப்படின்னு இந்த கட்சி சொல்லியிருக்கு. எல்லா கட்சிகளும் அப்படிதான் சொல்லுது. ஆனா கடைசி நிமிஷத்துல சமரசம் செஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பை நோக்கி நகர்த்தப்படுது. அந்த மாதிரி தான் தாவேகா நகர்த்தப்படும் அப்படின்னு செய்திகள் வெளியாயிட்டு இருந்துச்சு. முக்கியமாக கடந்த ஏப்ரல் மாதம், இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு முன்னால அதிமுகவுக்கும் விஜய்க்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 80 சீட்டுகள் தாவேகா தரப்புல கேட்கப்படுது அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனா அந்த பேரம் படியல அப்படிங்கிறதுக்காக உடனுக்குடனே பிஜேபி அதிமுகவை வரவழைச்சு கூட்டணிக்கு தயாராயிருச்சு, கூட்டணி முடிவு பண்ணுச்சு. ஆனா இதுல என்ன ஆச்சு அப்படின்னா, அதற்கு பிறகு கூட அதிமுக தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு செய்திகள் வெளியாயிட்டே இருந்துச்சு. ஏன்னா பாஜகவை அதிமுக வெட்டி விட்டுரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா எடப்பாடி அந்த மாதிரியான மூட்ல இல்ல. அவரை விடவும் பாஜக தயாராக இல்லை, மோடி தயாராக இல்லை, அமித்ஷா தயாராக இல்லை. அந்த அணியை பலப்படுத்துறதுக்கு விஜய் வந்துருவாரு. முக்கியமாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர் பலவீனம் ஆயிட்டாரு, வந்துருவாரு அப்படின்னு தகவல்கள்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. அவர் வலையில விழுந்துட்டாரு, பாஜக வலையில விழுந்துட்டாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா எதுவுமே உண்மையாகல. ஏன்னா விஜய் நேரடியாக பேசும்போதும் சரி, அதாவது அவருடைய மேடைகளில் பேசும்போது தன்னுடைய கட்சி நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அவருடைய கட்சி நிர்வாகிகள் பேசும்போதும் தாவேகா தான் தலைமை வகிக்கும் அணிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் தான் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி நடக்காதோ? இதுல என்ன விஷயம்னா, நடந்ததுன்னா என்ன, நடக்காட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முக்கியமாக விஜய் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தி கொண்டு தாவேகாவை முன்னிலைப்படுத்தி தாவேகா தலைமையில் கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சார்னா என்ன ஆகும்? அவரோட கூட்டணிக்கு யார் வருவாங்க? முதலில் 234 தொகுதிகளிலும் போட்டியிட வேட்பாளர்கள் தயாரா இருக்காங்களா? ஆட்கள் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா தொகுதிகளிலுமே விஜய்க்கு சார்பானவர்கள், விஜயுடைய கட்சி சேர்ந்தவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியுமா? தேர்தலில் போட்டியிடுறது அப்படின்னா நேரடியாக முதலில் சொல்வதாக இருந்தால் அவசியமானது பணங்க. இன்னைக்கு பெரிய கட்சிகள் திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு கிட்டத்தட்ட 20 கோடி 25 கோடி அளவுக்கு செலவு பண்ண தயாரா இருக்காங்க. எல்லா தொகுதிகளிலும் அவ்வளவு செலவு பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில தொகுதிகளில் 5 கோடி 8 கோடி இருக்கலாம், சில தொகுதிகளில் 25 விட அதிகமா இருக்கலாம். ஆனா பணம் என்பது தேர்தலில் மிக மிக முக்கியமானது. 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்த விஜய் கட்சி தயாராக இருக்குமா அப்படின்னா, அந்த மாதிரி பணம் இருக்கிறவங்க, பணம் செலவு பண்ண தயாரா இருக்கவங்க அந்த கட்சியில இருப்பாங்களா? ரொம்ப பெரிய சந்தேகம். ஏன்னா முதல் முறை தேர்தலை சந்திக்குது இந்த கட்சி. அப்படி இருக்கும் பொழுது நேரடியாக யாரும் அவ்வளவு பணம் போடுவாங்களா? குறைந்தபட்சம் ஒரு 2 கோடி இல்லாம இந்த தேர்தலை சந்திக்க முடியாதுங்க. தேர்தல் ஆணையம் சில வரைமுறைகளை விதிக்குது. ஏன்னா சில தொகுதிகள் ரொம்ப பெருசா இருக்கும். ஆட்களை திரட்டணும், கூட்ட திரட்டணும், ஒரு சின்ன பேரணி போகணும், ஒரு வேட்பாளர் போனா பின்னால பேண்டு தட்டிட்டு வர்றதுக்கு ஆள் வேணும், அந்த ஆட்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்களுக்கு பணம் தரணும், எத்தனையுமே இருக்கு. போஸ்டர் விட்டணும், இல்ல பேம்ப்ளெட் தரணும், எத்தனையுமே இருக்கு. இதுக்கு ஒரு 2 கோடி எடுத்துட்டா கூட விஜயோட கட்சி 150 தொகுதிகளில் போட்டிட்டதுன்னா ரொம்ப சாதாரண 300 கோடி தேவைப்படும். இது வருமா? இது யாரு கொடுப்பாங்க? விஜய்க்கு ஃபண்ட் பண்றவங்க யாரு? பண்ணுவாங்களா? இதெல்லாம் பெரிய கேள்விகள் இருக்கு. ஆனாலும் எந்த விதமான பக்கபலமும் பணபலமும் இல்லாமல் கட்சிகள் வென்றதுண்டுங்க. எந்த செலவு பண்ணாலும் கூட ஜெயிச்சிருக்காங்க. விஜயோட முகம் மிகப்பெரிய பலமான முகம். விஜய் ஏற்கனவே இருந்த சினிமாவிலிருந்து வந்த அரசியல்வாதிகள் போல் அல்ல. விஜய் எம்ஜிஆர் அல்ல. எம்ஜிஆர் மிகப்பெரிய அளவுக்கான புகழ் வாய்ந்தவர், மிகப்பெரிய அரசியல் அனுபவத்தோடு தனி கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை சந்திச்சார்.
ஆகையில அவரை விஜயோடு ஒப்பிட முடியாது. விஜய் என்.டி. ராமாராவும் அல்ல. ஏன்னா என்.டி. ராமாராவ் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8-9 மாதங்களில் தேர்தலை சந்திச்சு வெற்றியும் பெற்றார். அவரும் அல்ல. விஜய் இன்னைக்கு இருக்கின்ற ஒரு சூழல்ல உருவாகி இருக்கின்ற ஒரு அரசியல் பிம்பம். அவர் என்ன பண்ணாரு அரசியல்ல, எந்த அளவுக்கான தாக்கங்களை கொடுத்தாரு, அரசியலுக்காக ரொம்ப கடந்த 20 ஆண்டுகள் அரசியலில் இருந்து ஊறி போனவரா இல்ல. இன்னைக்கு புது விதமான உலகம். எந்த விதமான உலகம்? ஊடகம் பெரிய அளவுக்கு வளர்ந்துருச்சு. முக்கியமாக சமூக ஊடகம். எல்லோருமே சமூக ஊடகத்துடைய முகமாயிட்டாங்க. அது திரைப்பட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, இந்த மொபைல்ல பாக்குறவங்க யாரு? இவங்க தான் இன்னைக்கு பவர்ஃபுல்லா இருக்காங்க. திரையில் வருபவர்கள் சினிமால வர்றாங்களா, டிவில வர்றாங்களா, மொபைல்ல வர்றாங்களா, எல்லாருமே இன்னைக்கு செலிபிரிட்டிஸ். அதுல யாருமே மறுப்பு சொல்ல முடியாது. இன்னைக்கு நவீன யுகம். ஜென் ஜி ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. அதாவது மனநிலைகளை மாற்றக்கூடிய அளவுக்கான சக்தி வாய்ந்ததாக ஒரு தலைமுறையாக ஜென் ஜி இருக்கு. இந்த தலைமுறையில் வந்துவிட்ட ஒரு அரசியல் பிம்பம் தான் விஜய். இவங்களுக்கு எவ்வளவு வருஷம் நீங்க அரசியல் இருந்தீங்க, அரசியல் என்ன பண்ணீங்க, எத்தனை போராட்டத்துல கலந்துக்கிட்டீங்க, என்ன பண்ண போறீங்க, இப்படி எல்லாம் யாரும் கேட்கல. இப்பொழுது இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் அதிருப்தி அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது திமுக, அண்ணா திமுக இருக்காங்க, காங்கிரஸ் பிஜேபி இருக்காங்க. ஏதோ இது வரைக்கும் செஞ்சது எல்லாமே போதாதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அண்ணா திமுக நல்லது செஞ்சிருக்கு, திமுக நல்லது செஞ்சிருக்கு, பாஜக, காங்கிரஸ் எல்லாருமே தன்னுடைய ஆட்சி காலத்தில் நல்லது செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுங்க, புதுசா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. விஜயை பார்த்த உடனே இந்த காலத்தில் ஒரு மாற்றத்திற்கான முகம் தேவைப்பட்டது மக்களுக்கு. அது விஜயாக வந்து விட்டார். ஒரு மிகப்பெரிய பிம்பம். ரஜினி வந்திருந்தாலும் நடந்திருக்கலாம், அது சந்தேகப்படுறதுக்கு இல்லை. கமல்ஹாசன் வந்தாரு, மிகப்பெரிய ஒரு திரை பிம்பம் தான். ஆனால் அவருடைய அரசியல் நடைமுறை, அவர் கொண்டு போன விதம், தன்னுடைய முகத்தை அவர் முன்னிறுத்திய விதம், அது மிகப்பெரிய அளவுக்கான அரசியல் லாபம் கொடுக்கக்கூடியதா இருக்கல. கவனிக்கிறோம், எல்லாருமே சமம் கிடையாது. ரஜினி மிகப்பெரிய முகம் இருக்கு, ஒருவேளை வந்திருந்தால் சாத்தியமாகி இருக்கலாம். விஜய் வந்திருக்கிறார். விஜயை ஒரு மாற்று பிம்பமா நினைக்கிறாங்க. அப்பா, நமக்கு ஒரு பெரிய பாப்புலர் லீடர் வேணும், இது விஜய் தான் அப்படின்னு விஜய் தொண்டர்கள் அப்படி நினைக்கிறாங்க. விஜயோடைய தொண்டர்கள் அதிமுக, திமுக இருக்காங்க, காங்கிரஸ், பிஜேபி இருக்காங்க, நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க. தொண்டர்கள் மட்டுமில்ல, ரசிகர்கள் தொண்டர்களாக மட்டும் இல்லாமல் அவருக்கு வாக்கு போட தயாராக இருக்கின்ற மற்ற வயதினரும், நடுத்தர வயதினரும் இருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவரு முதலமைச்சர் ஆவாரான்னு நினைக்கிறாங்க. அவர் ஆயிரவாராங்கிறது சொல்லல. ஆனா ஆறுக்கு குறைஞ்சபட்சம் 38-40% ஓட்டு சதவீதம் வேணும். அந்த அளவுக்கு 120 சீட்டு அந்த அணி ஜெயிக்கணும். அது விஜயோடைய அணி ஜெயிக்குமா, அந்த அளவுக்கு ஓட்டு வாங்குவாரா? ஆனா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க பார்க்கணும், 2 மாநாடு நடத்தினாரு, கிட்டத்தட்ட 3 ஊருக்கு போனாரு, 6 இடங்களுக்கு போனாரு. கரூர் தான் கடைசியா போனது, சேலத்துக்கு போறாரு, தேதி கேட்டிருக்கிறாரு. அவர் போனாலே மிகப்பெரிய கூட்டம் கொடுத்துங்க. அந்த கூட்டம் நினைக்க ஆட்சிக்கு வர மாட்டாரான்னு நினைக்குதுங்க. இதுதான் அவர் தனியாக போகும்போது இருக்கின்ற சாத்தியங்கள். ஏன்னா நல்லா பண பிரச்சனை இருக்கு, வேட்பாளர்கள் தேர்வு இருக்கு, கூட்டணிக்கு ஆட்கள் வருவாங்க. டிடிவி அநேகமா வந்துருவாருங்க. கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையன் வரலாம், எகைன் டிடிவியோட ஓபிஎஸ் கூட வர வாய்ப்புகள் இருக்கு. அண்ணாமலையும் வந்துருவாராங்கன்னு சொல்றாங்க, அது மிகப்பெரிய சந்தேகம். ஆனா எல்லா மண்டலத்திலையும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கின்ற சக்திகள் இருக்கு, மிகப்பெரிய மூத்த அரசியல்வாதிகள் இருக்காங்க. இது அவருடைய கூட்டணி. அவரா தனியா போனாங்க, இல்ல அதிமுக போறாரு அப்படின்னா என்ன நடக்கும்? அவர் ஏற்கனவே 80 சீட்டு கேட்டாரு, இப்ப 40க்கு தயாரா இருப்பாங்க, ஜெயிச்சிருவாரு, நிறைய சீட்டு ஜெயிச்சிருவாரு, திமுகவை ஆட்சியில் வரவிடாம பண்ணிடுவாரு, எல்லாம் சரிதான். ஆனா அவருடைய பிம்பம் என்ன? ஆட்சியில் இருப்பவர்களை ஆதரவு கொடுப்பாரு, உண்மையை சொல்ல போனா கண்ணில விரல் விட்டு ஆட்டுவாரு, எல்லாம் இருக்கலாம். ஆனா அவருக்கான பிம்பம் என்ன? அவரு சாதிச்சாரா? அத என்னங்க நீங்க வாங்கின ஓட்டெல்லாம் எங்க ஓட்டு அப்படின்னு அதிமுக சொல்லாதா? மற்ற கட்சிகள் சொல்லாதா? காங்கிரஸ் கூட்டணி போலான்னு சொல்லாதா? எல்லாம் சொல்லும். ஆகையில அவருக்கு தனித்துவம், சீட்டு ஜெயிப்பாருங்க, ஒரு சட்டப்பேரவையில உறுப்பினர் இடம் பெறுவாங்க. ஆனா அது மட்டுமே அடுத்த தேர்தலுக்கு போதுமா? போதும் கூட விஜய் நினைக்கலாம். ஏன்னா ஒரு கணிசமான இடங்கள் வென்றுவிட்டு ஒரு துணை முதலமைச்சர் யாராவது இருந்துட்டு அவரே ஆகிட்டு சினிமாவில் கூட நடிக்கக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த தேர்தலை பார்க்கணும், அவருக்கு வயசு இருக்கு, இன்னும் அரசியலை கற்றுக்கொள்ளலாம், நெளிவு சூழலை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு விஜய் நினைக்கலாம். ஆனால் மக்கள் அதுக்கு தயாராக இருந்து ஓட்டு போடுவாங்களா? ஒருவேளை கூட்டணிக்கு போனார்னா அவர் தனியாக இருப்பதை விட ஓட்டு குறைஞ்சிடும் அப்படின்னு திமுக நடத்துறதாக சொல்லப்படுகின்ற கருத்து கணிப்பிலே இருக்கு. எதுக்காக சொன்னாங்க தெரியல, அவர் தனியா போகணுங்கிறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம். அவர் தனியா போனார்னா அவருக்கான வேல்யூ தெரியும், தனியா போனா அவருக்கான ஓட்டு சதவீதம் என்னன்னு தெரியும், தனியா போனா மக்கள் கூட்டம் அதிகம் திரணும், அவருக்கான நீண்ட பாதை இருக்கிறது. ஆனால் பணப்பிரச்சனை இருக்கிறது, மக்களை திறம் தாண்டி
அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. கூட்டணியும் மக்கள் விரும்ப மாட்டார்கள், தொண்டர்கள் விரும்பவில்லை. அவர் தனியா போகணும்னு நினைக்கிறாங்க. சிஎம் வேட்பாளர் அவர் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. விஜய் இதற்கு சார்பாக முடிவெடுப்பாரு அப்படின்னு அவருடைய தொண்டர்கள் நினைக்கிறாங்க. இதுதான களத்திலிருந்து நாம் புரிந்து கொண்டது, தெரிந்து கொண்டது. விஜய் என்ன முடிவெடுப்பாருங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.